अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू रब्बि इश्रह लि सद्री वयस्सिर लि अम्री वஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம விளாகிங் சீரிஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க தயவு செய்து இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோஸ அதிகமா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா உங்கள் மூலியமா மற்றவர்களுக்கு நன்மை ஏற்பட்டா, கண்டிப்பா அந்த நன்மையில ஒரு சிறிய அளவும் குறையாம நமக்கு வந்து அதுல கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள பத்தி தான் பேசுறோம். அதனால அத மத்தவங்களுக்கு நீங்க கொண்டுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம்னா, சில சகோதரிகள் ரொம்ப நல்லெண்ணத்தோட பாவம் அவங்க வந்து தெரியாம கேட்கறாங்க. ஒரு இன்னசென்ட்டா வந்து கேட்கறாங்க. அவங்களுடைய வீடியோஸ் லிங்க் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டு, யூடியூப் லிங்க் அனுப்பிச்சு விட்டு, இந்த மாதிரியான வீடியோஸ் போடலாமா? நான் வந்து சமையல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாரி போடலாமா? சில பேரு லைஃப் ஸ்டைல்குள்ளேயே போயிட்டாங்க. லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் போட்டுறதையும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா நாங்க முகத்த காட்டல. நாங்க எங்களுடைய அலங்காரத்த காட்டல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சேனல்கள்ல சில வீடியோஸ நான் பார்த்தேன். அதுல இருந்து நான் சில விஷயங்கள சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் முகத்த காட்டல. முகத்த காட்டாம நான் போட்டுட்டா, இந்த விஷயம் கரெக்ட்டா அப்படின்னு கேட்கிறீங்க. ஆனா முகத்த காட்டாததுனால மட்டும், நம்ம செய்ற விஷயம் இந்த விளாகிங்ன்ற பேர்ல நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாம் சரின்னு ஆயிடாது. இப்ப நான் முகத்த காட்டி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இஸ்லாம் முகத்தையும், நம்மளுடைய கைகளையும் காட்டுறதுக்கு பர்மிஷன் குடுத்திருக்கு. ஸோ அந்த கைகள் அந்த கரண்டையில இருந்து காட்டும்போது, இப்படி உட்கார்ந்து நம்ம பயான் பண்றதுனால இது வந்து தவறாயிடுமா? இல்ல இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஆலிமாக்கள் என்ன பண்றாங்க? பயான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பண்றது எல்லாமே தவறு அப்படின்னு நம்ம சொல்லிற முடியுமா? அதே மாதிரி விளாகிங் போடுறவங்களையும் எத்தனையோ பேரு தன்னுடைய முகத்த மட்டும் என்ன பண்ணுவாங்க? எதையாவது கொண்டு மறைச்சிருவாங்க. ஆனா அவங்களுடைய அலங்காரம் சரிங்களா? அவங்களுடைய வீடு, வாசல், பெருமை, தம்பட்டம், பிள்ளைகள் இப்படி என்னென்ன இருக்கோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டி, அவங்களுடைய கிச்சன்ல இருந்து, அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் காட்டி, என்ன பண்றது? ஒவ்வொரு நாளும் அவங்க சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்தையும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கைய காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால அது சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உங்க வீடியோல இருந்து நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா, உண்மையாலுமே இப்ப சில பேரு வந்து ஆரம்பம் பண்ணியிருக்கீங்க. அதாவது எல்லாருமே அனுப்பிச்ச எல்லாருமே கிட்டத்தட்ட 200, 300 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் தான் இப்ப வரைக்கும் வந்திருக்கு. இதே மாரி தான் எல்லா சகோதரிகளுமே முன்னாடி இருந்திருப்பாங்க. ஆரம்பிக்கும்போது நான் முகத்த காட்ட மாட்டேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் அடக்கமா வெறும் சமையல மட்டும் போட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுடைய நிலைமை சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக அதிகமாக, அவங்களுடைய ஆடியன்ஸ் உடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக, அதே மாதிரி இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி யாரு போறாங்களோ, அவங்க சீக்கிரமா நெறைய சப்ஸ்கிரைபர் வாங்கியிருப்பாங்க. நெறைய வியூஸ் வாங்குவாங்க. இல்ல இது மார்க்கத்துல சொல்லப்படாத முறை, நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பின்தங்கிருவாங்க. சோ ஒவ்வொருத்தர பார்த்து என்ன பண்ணுவாங்க, இல்ல நம்மளும் அப்படி பண்ணா என்ன அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சது தான் நெறைய பேரு இந்த மாதிரியான விஷயங்கள அதிகமா பண்றது. அததான் இப்ப நான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க ஆரம்ப காலகட்டத்துல இருக்கும்போது, ஓரளவுக்கு சுதாரிப்பா இருக்கிறீங்க. ஆனா அப்படியும் சொல்ல முடியல. இந்த ஒரு 2 பேர் தான் சமையல் வீடியோ அப்படின்றதோட நிறுத்திக்கிறீங்க. சில பேர் என்ன பண்ணீங்க, சமையல் வீடியோவையும் தாண்டி உங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் நான் இங்க போனேன், அங்க வந்தேன், இத சாப்பிட்டேன், அத சாப்பிட்டேன். உண்மையாலுமே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வாயில எச்சி ஊறுது. அந்த அளவுக்கு ஐட்டங்கள். சரிங்களா? இது எல்லாமே வந்து இப்ப தவறு இல்லன்னு சொல்ல வரீங்களா? இது எல்லாம் நம்ம காட்டியே ஆவணுமா? நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்த பொறுத்தவரைக்கும் நம்ம வெறும் ஹராமா, ஹலாலா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நீ இது டைரக்ட்டா இது ஹராம், ஹராம், ஹராம் அப்படின்னு வந்து என்ன பண்ணல? சொல்லல. சில விஷயங்கள தான் சொல்லியிருக்கான். ஆனா சில விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஹராமான விஷயங்களோட அந்த ஹலாலான விஷயத்த சேர்த்து அந்த ஹலாலையும் நம்ம என்ன பண்றோம்? ஹராம்ங்கிற சூழ்நிலைக்கு எடுத்துட்டு வர மாரியான போக்கு சில சேனல்கள்ல நடக்குது. சரிங்களா? இப்ப என்னன்னா, நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்ன மாரி, ஒண்ணு ஹலாலா, ஹராமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இல்லாம, இது தேவையானதா, தேவையில்லையா? சரிங்களா? இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா, விருப்பம் இல்லையா? இத நம்ம செய்வதன் மூலியமா இந்த இம்மைக்கும், மறுமைக்கும் நமக்கு நன்மை இருக்குதா? மற்றவர்களுக்கும் இம்மைக்கும், மறுமைக்கும் நன்மை இருக்குதா? சரிங்களா? இத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, வெறும் சரி மதுபானம் ஹராம். நம்ம அந்த மதுபானத்த இங்க கொண்டு வரல. விபச்சாரம் ஹராம். நம்ம விபச்சாரத்த கொண்டு வரல. வட்டி ஹராம். நம்ம வட்டிய கொண்டு வரல. இப்படி மட்டும் நம்ம நினைக்கக் கூடாது. நெறைய தேவையில்லாத விஷயங்கள் தான் இந்த விளாகிங்ன்ற பேர்ல என்னவாகுது? உள்ள நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு முஸ்லிமா மட்டும் நம்ம பேரளவுல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமா ஹராமா, ஹலாலான்னு பார்த்துட்டு விட்டுறலாம். ஆனா ஒருத்தர் முஃமினா ஆகணும், முத்தகீன்கள் ஆகணும், முஹ்சினீன்கள் ஆகணும் அப்படின்னா, நம்ம என்ன
பண்ணும், நம்மளுடைய தரத்தை நம்ம அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்த்தி கொள்வதற்கு நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு தான் செய்யணும். அப்படி பார்க்கும்போது நீங்க செய்யற விஷயங்கள்ல நிறைய தவறுதல்கள் இருக்கதான் செய்யுது. சரிங்களா? நீங்க இப்போ எனக்கு வந்து ஒரு சகோதரியா நினைச்சு கேட்டதுனால நானும் உங்களுக்கு சகோதரியா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அவங்களுடைய லிஸ்ட்ல உங்களை சேர்க்கல. ஆனாலும் இது கண்டிப்பா நாளடைவுல என்னவாகும்னா, கண்டிப்பா அதே மாரி இடத்துக்கு கொண்டு போய் தான் விட்டுரும். எல்லாரும் போய்க்கிட்டு இருக்க அந்த போக்குல தான் கொண்டு போய் விட்டுரும். இதுல நீங்க நெறைய என்ன பண்றீங்க, சினிமா பாட்டுக்கள் எல்லாம் பின்னாடி கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. மியூசிக்க கொண்டு வந்து நல்லா சேர்க்கிறீங்க. சினிமா நடிகர்களுடைய படங்கள் எல்லாம் கூட நடுவுல ஆட் பண்ணியிருக்கீங்க. நெறைய அதாவது உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள், அலங்காரங்கள், ஆடம்பரமான வாழ்க்கைகள் இது எல்லாமே வெளிய வருது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், இன்னும் அவர்களில் சில பிரிவினர் இன்பம் அனுபவிக்க நாம் கொடுத்திருக்கும் வாழ்க்கை வசதிகளின் பக்கம் உமது கண்களை நீட்டாதீர். இவையெல்லாம் அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் ஆகும். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. ஒரு பிரிவினருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல இன்பம் அனுபவிக்கிறதுக்காக சில வாழ்க்கை வசதிகளை வந்து கொடுத்திருப்பானாம். இதோட பக்கம் உங்களுடைய கண்களை நீங்க நீட்டிராதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் நான் உங்களுக்கு சோதனைக்காக தான் கொடுத்திருக்கேன்னு சொல்றான். நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பாக்குறவங்க 2 பேருக்குமே ஒரு சாட்டை அடியா இருக்கா உண்மையாலுமே. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்த பார்த்தா என்ன? அவங்க காட்டுறாங்க. அவங்க குடும்பத்துல உள்ளத காட்டுறாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கிறவங்களையும் அல்லாஹ் இங்க கண்டிக்கிறான். அதே மாரி அப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க காட்டுறதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் இல்ல. அது அல்லாஹ் அவங்களுக்கு குடுத்த சோதனைன்னு சொல்லி சொல்றான். உண்மையாலுமே ஒரு விஷயம் இப்ப நீங்க எடுத்து காட்டுறீங்க இல்லையா? நான் அங்க போனேன், இங்க போனேன், என்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு, நாங்க அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம்ன்னு. இது அல்லாஹ்வுடைய அருளா இருந்தா, அவனுக்கு நீங்க நன்றி செலுத்துறதுல மட்டும் தான் அந்த விஷயம் நம்மள வந்து நிலைக்க வைக்கும். ஆனா எப்போ ஒரு விஷயம் நம்மள வெளிய கொண்டு போய் காட்டி, எங்க போனாலும் ஒரு வீடியோ கேமராவோட அத புகைப்படம் எடுத்துக்கிட்டு, அத வீடியோ எடுத்துக்கிட்டு, அத எடிட்டிங் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் காமிச்சுக்கிட்டு அலையணும்னு நினைக்கிறோமோ, அப்பவே அது நம்மளுடைய சோதனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த சோதனைய பார்த்து உங்களுடைய நேரத்த வீணாக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு சொல்றான். சரிங்களா? சோ யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான எந்த சேனல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும், நம்ம இந்த சேனல ஸ்டார்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? யூடியூப் மூலியமா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமா? இல்ல இறைவனுடைய திருப்தியை சம்பாதிக்கிறதுமா? அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன்னா, இறைவன் மனிதர்களையும், ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேற எதற்காகவும் நான் படைக்கவில்லைன்னு சொல்றான். அப்போ நம்ம செய்யற இந்த உலகத்துல செய்யற ஒவ்வொரு காரியங்களுமே இறைவனுக்கு செய்யற ஒரு வணக்கமா இருக்கணும்னா, அதுல இறைவனுடைய திருப்தி இருக்கணும். அப்ப இறைவனுடைய திருப்தி எப்போ வரும்? இறைவனுக்கு அது விருப்பமானதா, விருப்பம் இல்லையா? அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு செய்யும்போது தான் வரும். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு ஹராம்ங்கிறது தெளிவா தெரியும். சில விஷயங்கள நம்ம ஹலாலோட சேர்ந்தே செய்யும்போது, தவறான விஷயங்கள செய்யும்போது, அந்த விஷயங்கள் நம்மள ஹராமான பாதைக்கு கொண்டு போய் விட்டுற சான்ஸ் இருக்கு. அதனால நமக்கு இது தேவைதானா அப்படின்னு யோசிக்கணும். வெறும் நம்ம வந்து யூடியூப்ல வர காசை மட்டுமே மூலதனமா வைத்து எந்த ஒரு சேனலையுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஒரு சகோதரி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சிஸ்டர். அது வந்து சமையல் ப்ரோகிராம்லாம் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாரி அடுத்தடுத்து ஆடியன்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி நெறைய விஷயங்கள அதுல நான் காமிக்க ஆரம்பிச்சேன். லைஃப் ஸ்டைல்லாம் போட ஆரம்பிச்சேன். அடுத்து என்னவாச்சுன்னா, கொஞ்ச நாள்ல வந்து எனக்கு ஒழுங்கா இபாதத் பண்ண முடியாம போச்சு. என்னுடைய மைண்ட் எப்பவுமே இந்த மாதிரி எங்க போறது? எந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது? எந்த சாப்பாடு செய்யறது? இதுலயே தான் இருக்கும். என்னால ஒரு குர்ஆன் ஓதுறதோ, இல்ல கரெக்ட்டான நேரத்துல தொழுவுறதோ, இல்ல அல்லாஹ்வை நினைவு கூர்றதோ, இந்த மாதிரி எண்ணங்களே இல்லாம, இந்த மாரி தவறான ஒரு சிந்தனையிலேயே நான் இருக்கிற மாரியே இருந்தது. எப்போ எனக்கு வந்து இல்ல இதெல்லாம் தேவை கிடையாது. நான் திரும்ப வந்து என்ன பண்ணணும்? நான் நல்லா இபாதத் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் ஒரு சந்தோஷமா இருக்கிறேன். நான் இப்ப எனக்கு அழகான முறையில நான் இபாதத் செய்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அது ஒரு பெரிய கமெண்ட் சரிங்களா? அது எந்த வீடியோல இருக்குன்னு தெரியல. அது நான் தெரியும்போது நான் எடுத்து காமிக்கிறேன். சோ அது என்னன்னா, பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் நம்ப ஒரு விஷயத்த அல்லாஹ்வுக்காக தூக்கி போடும்போது, கண்டிப்பா அவங்க அடுத்து அந்த யூடியூப்ல சம்பாதிச்சத விடவே அவங்களுக்கு பயங்கரமான பரக்கத் அல்லாஹ் குடுத்திருப்பான். மாஷா அல்லாஹ். அத அவங்க குறிப்பிடல. ஆனா அவங்களுக்கு மனசார சந்தோஷம். அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? அந்த ஒரு சந்தோஷம், அத விட மிகப்பெரிய வெற்றி நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்த நான் திரும்ப அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுதான் சிஸ்டர். நம்ம வந்துட்டு நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு சேனல்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா அதனால சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. இது நீங்க வந்து நினைச்சுக்க கூடாது. இவங்க வந்து
சமையல் ப்ரோக்ராம்காக சொல்றாங்க, இல்ல விளையாட்டு ப்ரோக்ராம், இல்ல வேற ஏதோ இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குன்னு சொல்லி நினைக்க கூடாது. நம்ம மார்க்கத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லி வந்து கூட நம்ம ஒரு குரான் வசனத்தையோ ஒரு ஹதீஸையோ எடுத்து சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்காக வேண்டி நம்ம தொழிலை பெருக்கிக்கணும்னு வியாபாரம் பண்றோம், நான் மார்க்கெட்டிங் பண்றேன், நான் வந்து முகம் பூரா மேக்கப் போட்டுக்கிட்டு கலர் கலரா ஹிஜாபை போட்டு காமிச்சு நான் வந்து அழகு காமிக்கிறேன், இப்படி எல்லாம் பண்ணா அதுவும் ஹராம் தான். சரிங்களா? அதனால இது பேர் வந்து மார்க்க பேரு, மார்க்கத்தை சொல்றேன் நான் பயான் சேனல் அப்படிங்கிற வரதோ, நான் தாவா சேனலுங்கிறது வரதுனாலயோ, இல்ல நான் சமையல் சேனல்னு வரதுனாலயோ நம்ம செய்யறது சரியா தவறா அப்படிங்கிறது அமையாது. நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள சரியா இருந்தாதான் அது சரி, தவறா கலந்துடுச்சுன்னா அது கண்டிப்பா தவறுதான். நம்மை மீறி ஏதாவது அதுல தவறு வந்தா அதுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் அதை வந்து பிழை பொறுப்பவன். ஆனா நமக்கு தெரிஞ்சே மத்தவங்க சுட்டி காட்டும் போதும் அந்த தவறை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, அதை தொடர்ந்தோம்னா கண்டிப்பா அதனால இம்மையிலையும் மறுமையிலையும் மிகப்பெரிய தோல்விதான் கிடைக்கும். சரிங்களா? இன்னொன்னு நம்ம நினைச்சு பார்த்துக்கணும், நம்ம முதல்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, மீடியால இல்லாத போது செஞ்சோம்ல, அந்த மாதிரியான தவறுகள் கிடையாது நம்ம மீடியாக்கு வந்த பிறகு செய்யற தவறுகள். ஏன்னா மீடியால இல்லாத போது நான் இப்போ ஒரு தவறு செய்யறேன்னா என்னை பார்த்து இப்ப 4 பேரு, என்னை சுத்தி இருக்க 4 பேருக்கு தான் நான் என்ன தவறு செய்யறேன்னு தெரியும், அந்த தவறை அவங்க ஃபாலோ பண்ண முடியும். ஆனா மீடியாவுக்கு வந்த பிறகு நம்ம செய்யற தவறுகளை எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஒண்ணு சில பேர் சுட்டி காட்டுவாங்க, நம்ம மாத்திப்போம். ஆனா நான் மாத்தாம நான் சரியாதான் பண்றேன்னு நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, அதை பாக்குறவங்களும் அதை ஃபாலோ பண்றவங்களும் இன்னும் நம்ம மரணத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் பார்த்து ஃபாலோ பண்ண போறாங்களோ அந்த தீமையெல்லாம் யாரை வந்து சேரும்? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நன்மையான காரியத்தை ஒரு மனிதன் ஆரம்பிச்சு வச்சா அதை எத்தனை பேர் செய்யறாங்களோ அந்த அத்தனை பேர் செய்யற நன்மையிலையும் கொஞ்சம் குறையாம யாருக்கு வரும்? ஆரம்பிச்சவங்களுக்கு வரும். அதே மாதிரிதான் ஒரு தீமையான காரியத்தை ஒரு மனிதர் ஆரம்பிச்சு வச்சாலும் எத்தனை பேர் செய்யறாங்களோ அந்த தீமைகள் எல்லாமே அந்த மனிதருக்கு வந்து சேரும். அதனால உண்மையாலுமே நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். அவேர்னஸ் நிறைய வரணும். இதுல நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இந்த மாதிரி நிறைய சகோதரிகளுக்கு சந்தேகம் இருக்கலாம். தயவு செய்து இல்ல நம்மளுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் ஹராம் ஹலால்லாம் பேண முடியாது அப்படின்னா இதுல இருந்து தவிர்த்துக்கங்க, வெளியே வந்துருங்க. இது நமக்கு தேவை கிடையாது. இதை நம்மளை பார்த்து 4 பேர் பண்ணிட்டு இதே மாதிரி கேமராவை தூக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு எங்க போனாலும் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, பணம் 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 சம்பாதிக்கணும், ஃபேம் புகழ், நானும் ஒரு செலிபிரிட்டி ஆகணும், நானும் வந்து ஒரு இன்ஃபுளுசர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க 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 அது வந்து நினைக்கிறவங்கள பாதாளத்துல தள்ளிடும். அல்லாஹ் தான் காப்பாத்தணும். இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல அதை பத்தி பேசுவோம். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.